ஹலோ மக்களே, நம்ம நாட்டோட ராணுவ தலைவர்கள்ல ரொம்ப பாராட்டப்படாத ஆனா ராணுவத்துக்காகவும் நாட்டுக்காகவும் பல கஷ்டங்களை தாண்டி முக்கிய பங்களிப்பு கொடுத்தவர்கள ஒருத்தர் தான் ஜெனரல் KS தூன். இவரு 1906ல கர்நாடகால பிறந்தாரு. அவரோட காலத்துல ரொம்ப திறமையான ராணுவ தளபதியா இருந்திருக்காரு. இங்கிலாந்து ராணுவத்தோட சேர்ந்து 2ஆம் உலக போர்ல கலந்துகிட்ட இந்திய ராணுவ தளபதிகள்ல இவரும் ஒருத்தர். 1948ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு போர் நடந்தது. அந்த போரோட முடிவுல லே அண்ட் லடாக்கை காப்பாத்துறதுல இவர் பெரும் பங்கு வகிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, ஜப்பான் ராணுவத்துக்கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கின ஒரே இந்திய அதிகாரி இவருதான். கொரியா வாருக்கு அப்புறம் அமைதிக்கான ஐநா குழுவுல இந்தியாவோட பிரதிநிதியா அவரோட நடுநிலையான முடிவுகள் உலக அளவுல பாராட்டப்பட்டது. அவர் பதவியில் இருந்தப்போ அரசியல் தலையீடுகளுக்கு பணிந்து போகாம குரல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவரு நேர்மையான விசுவாசத்தோட இந்திய ராணுவத்தை வழி நடத்தினாரு. அரசியல்வாதிகளை எதிர்த்தா எவ்வளவு சாதனைகள் பண்ணாலும் அவங்களோட வரலாறு மறைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இவரு ஒரு சிறந்த உதாரணம். இவரோட துணிச்சலான வீரத்துக்கும் திறமைக்கும் ஒரு லைக்க போட்டு போங்க.